அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே காவல்துறையானது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறிப்பா சிறப்பு புலனாய்வு குழு கொடுத்த பரிந்துரையின் பெற இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் கடந்த 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் துன்பத்தில் கொடுத்ததாக கூறி கூட்டுப்புறம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வந்த நிலையில நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் இந்த வழக்கை எடுத்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று ஞானசேகரன் வீட்டில் சோதனைகள் எல்லாம் மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் தான் ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு கொடுத்த பரிந்துரையின் பேரில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஞானசேகரன் மீது இருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு மதுராந்தகம் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை காரில் கடத்தி 25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக ஒரு வழக்கு உட்பட 20க்கும் மேற்பட்ட கொள்ளை, வழிப்பறி போன்ற வழக்குகள் இவர் மீது இருப்பதாகவும், இந்த 2018ஆம் ஆண்டு வழக்கில் துப்பாக்கிகளோடு அவர்கள் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் மீது தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் SIT அதிகாரிகள் கொடுத்த பரிந்துரையின் பேரில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில ஞானசேகரன் மீது இந்த குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.